ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிராக்கிள் வில் ஹேப்பன்ஸ். பார்ட் 1 வீடியோவோட குயிக் ரீகேப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 1 வீடியோவோட ரீகேப் பார்த்துட்டு நம்ம பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகிறோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரம்மதீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனோட ரீகேப்ஸ் தான் இது. அதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்ஷீரடிக்கு போனோம். இது எல்லாமே திருச்சி போகிற வழியில் தான் இருக்குது. தென்ஷீரடி மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். இந்த கோயிலுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில். நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு தென்ஷீரடி வந்தோம். அந்த மணக்கோலத்திலே வந்து தென்ஷீரடி சாய்பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். சரி 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை பார்த்தோம். இங்கே வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது. இந்த கோயில் இப்போ தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேருக்கு தெரியல. பட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நாங்களும் போயிட்டு இறங்கிட்டு சாமிக்கு பூலாம் வாங்கிட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு தென்ஷீரடி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாய்பாபா டெம்பிள்னு வர்றது. எனக்கு இங்கே இருக்க ப்ரொசீஜர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு தேங்காய் தான் வந்து இங்கே நெய்வேத்தியமாக வாங்கி அந்த நெருப்பில் போடுவாங்க. லைக் அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் நான் பார்த்ததில்ல. எனக்கு அதெல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் மீன்வாயில் வந்து அக்கா கிட்ட நான் தான் பூ ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதனால் அவங்க அந்த போனிலாம் பண்ணுறதுக்கு அப்படி சுற்றி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஓகே, அவங்களுக்கும் காட் பிளஸ், எல்லா பூவும் விற்றுறணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு சாமிக்கு பூவும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு 3 லேடிஸ் போனோம். நான், அம்மா, அக்கா, பாப்பா, ஒரு 4 பேர் போனோம் இல்லையா. ஸோ நாங்கள் பூ வச்சுக்கிறதுக்கும் தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ உள்ளே போனோடனே ஓவர் வியூ இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். தென்ஷீரடி இப்படி தான் ஷீரடி இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது. பட் தென்ஷீரடியை பார்த்து ஷீரடி போனவங்க சொன்னாங்க, ஷீரடியில் பாபா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் கும்பிட்டாச்சு. இந்த கோயில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி முதல்ல வந்த கோவில். மணக்கோலத்திலே வந்து இங்கே பிரம்மதீஸ்வரர் கோவில் பார்த்துட்டு லைக் பாபாவை வந்து பார்த்தோம். ரொம்ப பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போனோம். அதனால் சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே அப்படியே போனோம். ஏன் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கலாமே, ஒரு வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் 2 பேருக்குமே வந்து கோயில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அந்த ஆனிவர்சரி 3 days ட்ரிப்பை வந்து நாங்கள் ஒரு கோவில் பயணம் மாதிரியும் ஒரு வெக்கேஷன் பயணம் மாதிரியும் நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணிட்டோம். ஓகே பாருங்கள், சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற மாதிரி வரேன்ல, அது நான் தான். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ஒல்லியாக இருப்பேன். அப்போல்லாம் ஸ்லோமோ போட்டால் அழகாக இருக்கும். இப்போலாம் எதுவும் வந்து கோயில் யானையை கூப்பிட்டு வர மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஓகே ஃபைன், நீங்களும் நல்லா பார்த்து சிரிச்சுக்கோங்க. வேறு என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆன பெண்களின் நிலைமையெல்லாம் இப்படி தான். ஓகே ஃபைன், நம்ம அதெல்லாம் பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல கேர்ள்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம். ஆஃப்டர் டெலிவரி நம்ம சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் விழுந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அண்ட் வந்து சாய்பாபா கோயிலில் போன நேரம் பொங்கல் போட்டாங்க. சூப்பரான பொங்கல் மக்களே. அது என்ன பொங்கலாக கிச்சடியானே எனக்கு தெரியல. அது ஏதோ, ஆனால் நான் பொங்கல்னு சொல்லி தான் நினச்சி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஆவி பறக்க பறக்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் போன கோயிலில் எல்லாமே எங்களோட நேரம் என்னன்னு தெரியலங்க. அன்றைக்கி நைட்டு சாப்பிட வேண்டிய வேலையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இருந்தாலும் சாப்பாடு கொண்டு போனோம். இருந்தாலும் எல்லா கோயிலுமே, சமயபுரத்தில் அண்ட் சாய்பாபா கோயிலில் எல்லா கோயிலையும் பிரசாதம் கொடுத்தாங்க. நல்லா வயிறு ரொம்ப வாங்கி சாப்பிட்டுட்டு போனதுக்கு நினைவார்த்தமாக நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பிரியா விடை வந்து சாய்பாபா கிட்ட வாங்கிட்டு திருப்பி வந்து நாங்கள் சில வேண்டுதல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா திருப்பி வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு எல்லாரையும் நல்லா வைங்க, எங்களையும் நல்லா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப நிறைய எடுத்தோம் ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் காரில் ஏறி நெக்ஸ்ட் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட டே 2வோட பார்ட் 2வோட வீடியோ மக்களே. நம்ம வந்து இப்போ சாய் டெம்பிள் வந்திருக்கோம். பாருங்கள், தென்ஷீரடி இது. நம்ம வந்து பிரம்மர் கோயில் முடிச்சுட்டு நேராக வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க. அம்மா ஹாய் சொல்லுமா. ஹாய்
இங்க வாங்கக்கா. அக்கா வந்து வீடியோவில் வர்றதுக்கு ரொம்ப ஷையாக வராங்க, இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வரோம். அண்ட் நாங்கள் பிரம்மர் கோயில் போயிட்டு அடுத்து வந்த டெம்பிள் வந்து இந்த ஷீரடி தான். திருச்சிக்கு கொஞ்சம் நியர்பையில், சமயபுரத்துக்கு நியர்பையில் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இங்கே வந்து நாங்கள் எங்கள் கல்யாணத்தன்னைக்கு வந்தோம், அதோட இப்போ தான் நாங்கள் வரோம். 1 year ஆயிடுச்சு. இங்கே வந்து நாங்கள் ஒரு சாயோட சிலை வாங்கிட்டு போனோம். எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப ராசியாக இருக்க மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஃபீலு. நீங்களும் வந்தீங்கன்னா இல்லை அங்கே அப்படி தான் போகணும், வாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள், சாயோட அருளை பெற்றுக்கிட்டு போங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த சாயோட டெம்பிளில் நாங்கள் கிளம்பிட்டோம், ரோடுக்கு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள் போகிறோம். சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள் போயிட்டு அங்கே நாங்கள் வந்து உங்களை திருப்பி மீட் பண்ணுறோம். பாய், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை.